அன்புள்ள நண்பர்களே, கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி, அவரது வரலாறு என்பது தெய்வீகத்தின் ஒரு காவியம். இன்று நாம் அந்த அற்புதமான வரலாற்றின் ஊடே பயணிப்போம். மணிகண்டனின் பிறப்பு முதல் சபரிமலையில் அவரது நித்திய வாசம் வரை இந்த புனித பயணத்தை தொடங்குவோம். காலம் பல நூற்றாண்டுகளை பின்னோக்கி பார்ப்போம். பாண்டிய ராஜாவின் வம்சாவளியை சேர்ந்த ராஜசேகர மன்னர் பந்தல நாட்டை ஆட்சி செய்தார். நீதியும் நேர்மையும் நிறைந்த அவரது ஆட்சி ஒரு பொற்காலம் போலிருந்தது. ஆனால் மன்னருக்கும் ராணிக்கும் ஒரு பெரும் வருத்தம், ஒரு வாரிசு இல்லாதது. கடவுளிடம் மனமுருகி வேண்டினார்கள். இந்த நேரத்தில் அரச குலத்தில் மகிஷாசுரன் மற்றும் அவனது சகோதரி மகிஷி ஆகியோர் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் வரங்கள் பெற்றனர். மகிஷாசுரனை துர்காதேவி வதைத்தாலும் மகிஷிக்கு கிடைத்த வரம் மிகவும் சிறப்பானது. விஷ்ணுவுக்கும் ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரனுக்கும் பிறக்கும் மகனால் மட்டுமே அவள் கொல்லப்பட முடியும். இந்த வரத்தின் பலத்தால் அவள் தேவலோகத்தில் அட்டூழியம் செய்ய தொடங்கினாள். தேவர்களின் மன்றாட்டின் பேரில் இந்த அசுரியை அழிக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது, ஹரி மற்றும் ஹரனின் புதல்வன். அதற்காக பகவான் விஷ்ணு மோகினியின் உருவம் எடுத்தார். சிவனும் மோகினியும் சந்தித்தனர். அவர்களின் கலையிலிருந்து பிறந்த திவ்ய குழந்தையே இந்த மூன்று உலகையும் மகிஷியின் பயத்திலிருந்து மீட்க வந்த ஐயப்ப சுவாமி. இதற்கிடையே வேட்டையாட சென்ற பந்தல மன்னர் ராஜசேகரன் பம்பை நதிக்கரையில் ஒரு ஒளி வீசும் ஆண் குழந்தையை கண்டெடுத்தார். அப்போது தோன்றிய ஒரு முனிவர், இவனே உன் வம்சத்தின் கவலையை தீர்ப்பான், இவனுக்கு மணிகண்டன் என்று பெயரிடு என்று அறிவுரை கூறினார். மகிழ்ச்சியில் திளைத்த மன்னர் குழந்தையை அரண்மனைக்கு அழைத்து சென்று தனது சொந்த மகனை போல வளர்த்தார். மணிகண்டன் வளர வளர அவனது அமானுஷ்யமான ஆற்றல்களும் அறிவும் வெளிப்படலாயின. கல்வி முடித்த பின் தனது குருவின் ஊமை குருடன் மகனை தொடுவதன் மூலம் குணப்படுத்தி தனது தெய்வீக சக்தியை முதன்முறையாக வெளிப்படுத்தினான். மணிகண்டனின் செல்வாக்கை பொறாமைப்பட்ட அமைச்சர் அவனை அகற்ற ஒரு சூழ்ச்சி தீட்டினார். ராணியை கொண்டு புலிப்பால் இல்லாவிட்டால் என் நோய் குணமாகாது என்று நாடகமாட வைத்தார். இந்த கொடுமையான காட்டுயிரை கொண்டு வரும் பணியை தன்னை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை அறிந்த மணிகண்டன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். காட்டிற்கு செல்லும் வழியில் தேவலோகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்த மகிஷியை சந்தித்த மணிகண்டன் ஒரு பிரம்மாண்டமான போரில் அவளை வீழ்த்தினான். தனது சகோதரனின் மரணத்திற்கு பழி தீர்க்க வந்த அந்த அசுரி தனக்கு மரணம் தர வந்தவன் ஹரிஹர புத்திரன் தான் என்பதை அறிந்து அவனை வணங்கி உயிர் துறந்தாள். அவளுடைய போரை முடித்துக்கொண்டு மணிகண்டன் புலிப்பாலை தேடிய போது சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் தந்து வழிகாட்டினார். தேவேந்திரன் ஒரு பெண் புலியாகவும் மற்ற தேவதைகள் புலியாகவும் மாறி மணிகண்டனை அரண்மனைக்கு அழைத்து செய்தனர். ஒரு புலியின் மீது அமர்ந்து புலி கூட்டத்தை அடக்கி வைத்து கொண்டு வரும் மணிகண்டனை கண்டு அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியில் மூழ்கியது. அனைத்து சூழ்ச்சிகளும் வெளிச்சத்திற்கு வந்தன. மன்னர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் தன் நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என கூறிய மணிகண்டன் தன் தெய்வீக லீலைகளை காட்டிவிட்டு திரும்ப வர மறுத்துவிட்டான். மன்னர் கோவில் கட்ட விரும்பிய போது மணிகண்டன் ஒரு அம்பை எய்தான். அந்த அம்பு சென்று விழுந்த இடமே சபரிமலை. அங்கே பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஐயப்பன் என்ற பெயரில் சாஸ்வதமாக விளங்கினார். பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருத்தல், இருமுடிக்கெட்டு சுமந்தல், 18 படிகள் ஏறுதல் போன்ற வழிபாட்டு முறைகள் அனைத்தும் மணிகண்டனின் இந்த திவ்ய பயணத்தின் நினைவுகளே. அன்புள்ள நண்பர்களே, இதுதான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் அற்புதமான வரலாறு. ஒன்றிணைப்பின் தெய்வம், ஹரி மற்றும் ஹரனின் ஒருமைப்பாட்டின் சின்னம். சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.